சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பசுமையான கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி, கலாவதி தம்பதியினர். இந்த ஊர்லேயே கூட்டு குடும்பத்துக்கு பேர் போன குடும்பம்னா அது சுப்பிரமணி குடும்பம் தாங்க. அந்த அளவுக்கு பரம்பரையாக அவங்க பாட்டம் போட்டம் காலத்திலிருந்து கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் அந்த வம்சத்தில் சுப்பிரமணியன் வீட்டுக்கு ஒரே பையனாக பிறந்ததால் அவங்க சந்ததி சுருங்கி போயிடுச்சிங்க. கூட்டு குடும்பத்துக்கு பேர் போன நம்ம குடும்பம் இப்படி நான் ஒரு பையனாக பிறந்ததால நம்ம வம்சம் இப்படி சுருங்கி போயிடுச்சுன்னு சொல்லி கவலையோடு தான் சுப்பிரமணியன் இருப்பார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் 4 மகன்களும் ஒரே ஒரு மகளும் பெற்றிருக்கிறாங்க. நம்ம வம்சம் மறுபடியும் விருத்தி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருந்த சுப்பிரமணி ரொம்பவும் சந்தோஷமாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறாருங்க. இப்போது சுப்பிரமணியனுக்கு 55 வயதாகுதுங்க. அவரோட பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து பெரியாள் ஆயிட்டாங்க. இந்த வீட்டுக்கும் சரி, சுப்பிரமணியோட 4 மகன்களுக்கும் சரி, அவங்க பொக்கிஷமாக நினைக்கிறது அந்த வீட்டில் பிறந்த ஒரே பொண்ணான கண்மணி தாங்க. கண்மணி அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, அவளோட 4 அண்ணன்களுக்கும் செல்ல பிள்ளை. அந்த வீட்டில் கண்மணி வைக்கிறதாங்க சட்டம். இருந்தாலும் கண்மணி அந்த வீட்டில் ஒரே ஆளுக்கு தான் பயப்படுவா. அது யாருன்னா அவளோட அம்மா கலாவதி. கலாவதி தன்னோட ஒரே மகளை செல்லமாக வளர்த்தாலும் பொம்பளை புள்ள இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வளரணும்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாகவே நடந்துக்குவாங்க. ஆனாலும் தன்னோட அம்மா அப்பா அண்ணன்களை போல சுதந்திரமாக விடாமல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கண்மணிக்கு அவளோட அம்மா அண்ணா அவ்வளோ இஷ்டங்க. தன்னோட அம்மா அக்கறையாக திட்டினாலும் அதுலேயும் ஒரு பாசம் இருக்கிறதா நினச்சிக்குவா. அந்த அளவுக்கு தன்னோட அம்மாவை புரிஞ்சு வச்சிருப்பா கண்மணி. கண்மணியோட 4 அண்ணன்களும் அவளுக்கு என்ன வேணும்னாலும் போட்டி போட்டு வாங்கி தருவாங்க. 4 அண்ணன்களும் கை நிறைய சம்பாதிக்கிறதால பண்டிகை காலம்னு இல்லாமல் சாதாரண நாள் கூட கண்மணிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து பாசத்தால் அவளை திக்குமுக்கால செஞ்சிருவாங்க. பொம்பளை பிள்ளைய இப்படி வேணுங்கிறத டபுள் மடங்கா வாங்கி கொடுத்து அவளுக்கு கஷ்டம்னு என்னன்னே தெரியாமல் வளர்ந்தா அவள் போகிற இடத்துல எப்படி கஷ்டத்தை சமாளிப்பா அப்படின்னு சொல்லி அவளோட அம்மா 4 அண்ணன்களையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என் தங்கச்சியை நாங்கள் ஏமா கஷ்டப்படுற இடத்துல கொடுக்க போகிறோம்? என் தங்கச்சி பிறந்த வீட்டில் ராணி மாதிரி இருக்க மாதிரி புகுந்த வீட்லேயும் ராணியாக வாழுவா. அது போல தான் நாங்கள் மாப்பிள்ளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளில் கண்மணியோட மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதுங்க. புதுசாக வந்த அண்ணி கூட கண்மணி நல்லா பழகுறா. அண்ணின்னு அண்ணி கூடவே ஒட்டிக்குவா. அவளோட அண்ணியும் கண்மணியை கூட பிறந்த சகோதரி மாதிரி பார்த்து அவள் மேலே பாசத்தை அள்ளி கொட்டுவா. அண்ணியை விதவிதமாக சமைச்சு போட சொல்லி சமையல் கட்டில் சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அண்ணியை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா கண்மணி. இதை கவனித்த கண்மணியோட அம்மா, ஏய் கண்மணி, என்னடி இது? அண்ணி சமைச்சு போட நீ கால் மேலே கால் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஒழுங்கா அண்ணி கூட மாட வேலை செஞ்சு சமையல் எப்படி செய்யணும்னு கற்றுக்கோ. அண்ணியும் அவங்க அம்மா வீட்டில் ராணி மாதிரி தான் வளர்ந்தாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் வேலை செய்யல, எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லாத்திட்டும் நல்ல பேர் வாங்கல. அதுபோல் நீ இருக்க வேண்டாமா? அம்மா மருமகளே, கண்மணிக்கும் எப்படி சமைக்குதுன்னு சொல்லிக் கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் இப்படி தாம்மா சோம்பேறி ஆகிட்டா. அவனுக்கு அண்ணன் பயங்கர சோம்பேறி ஆகிட்டானுங்க. செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை ஒன்றும் தெரியாத பிள்ளைய வளர்த்துட்டானுங்கன்னு சொல்லி அங்கேருந்து அதட்டிட்டு போவாங்க கண்மணியோட அம்மா. பாருங்க அண்ணி, இந்த அம்மாவுக்கு என் மேலே எவ்வளோ வெறுப்புன்னு. எங்கள் அண்ணி சமைச்சு போடுறாங்க, நான் சாப்பிட்றேன். அம்மாவுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மா மேலே செல்லமாக கோவிச்சுக்குவா கண்மணி. அம்மா சொல்கிறது உண்மைதான் கண்மணி. அம்மா வீட்டில் தான் நாம் செல்லமாக இருக்க முடியும். அதுபோல் அம்மா வீட்டில் தான் நம்ம வேலையும் கற்றுக்க முடியும். மாமியார் வீட்டுக்கு போயிட்டா நாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவளோட அண்ணி சொல்லுவா. என்ன நீ அனுபவம் பேசுதோ அப்படின்னு சொல்லி அவளோட அண்ணியை கலாய்க்கிற கண்மணி. காலம் செல்ல செல்ல கண்மணியோட அடுத்தடுத்த அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆகுதுங்க. ஆனால் கண்மணியோட கடைசி அண்ணனுக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா தன்னோட தங்கச்சி கண்மணி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் திட்டவட்டமாக சொல்லியிருப்பாரு. இப்போ கண்மணிக்கு 3 அண்ணி வந்துட்டாங்க. கண்மணி 3 அண்ணிமார்கள் மேலேயும் ஒரே மாதிரி பாசத்தை பொழியறா. அவங்களும் கண்மணி மேலே பாசமாகவே இருப்பாங்க. நாத்தனார்னு பார்க்காம கூட பிறந்த சகோதரி போல தான் கண்மணியை பார்ப்பாங்க. இந்த அளவுக்கு பாசக்கடலில் நீந்தின கண்மணியை பிரிக்கிற மாதிரி அந்த வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. ஆமாங்க, நம்ம கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. தடபுடலாக கல்யாணம் முடிஞ்சு அப்பா அம்மாவை விட்டுட்டோம், 4 அண்ணன்கள் 3 அண்ணிமார்களை விட்டுட்டோம். கண்மணி பிரிய மனசும் இல்லாமல் கல்யாணம் ஆகிட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறா கண்மணி. புகுந்த வீட்டுக்கு போன கண்மணி எப்பவுமே அம்மா வீட்டு ஞாபகமாக இருக்கா. 3வது நாள் புதுமண தம்பதிகளை மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக கண்மணியோட அம்மா வராங்க. தன்னோட அம்மாவை பார்த்ததும் கண்மணி ஓன்னு ஆட ஆரம்பிச்சிட்டா. என்னடி இது, சின்ன பிள்ளை மாதிரி அழுற, எல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க கண்மணியோட அம்மா. அடுத்ததா கல்யாண உபசரிப்பு, விருந்து, அப்படி இப்படின்னு கல்யாண சடங்கெல்லாம் முடியுதுங்க. கண்மணிக்கோ அம்மா வீட்டில் இருந்தால் சந்தோஷம், மாமியார் வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டு ஞாபகம், இதே போலவே போகுதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் கண்மணியோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வந்ததும் அழுதுகிட்டு விழுந்தடிச்சு ஓடுறா கண்மணி. அம்மாவுக்கு ஆறுதல் சொன்ன கண்மணி தன்னோட அம்மாவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்து ஆறுதல் படுத்துறா. இப்படியே அம்மா வீடு மாமியார் வீடுன்னு மாறி மாறி கண்மணிக்கு வாழ்க்கை ஓடுதுங்க.
இப்படியே போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் கண்மணியோட அம்மாவும் இறந்துடுறாங்கன்னு சொல்லி நியூஸ் வருதுங்க. இதை கேட்டு கண்மணி மயங்கி அடிச்சு விழுந்துடுறா. அப்பா இறந்ததிலிருந்து சோகமா இருந்த அம்மா அவர் கவலையாலே இப்ப உடம்பு பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்களேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா. அம்மாவோட இறப்பு நிகழ்ச்சி முடிஞ்சதும் மாமியார் வீட்டுக்கு வந்த கண்மணி அம்மா அப்பா 2 பேருமே இப்போ இல்லாததால அம்மா வீட்டுக்கு போறதை குறைச்சிரா. அடுத்ததா தன்னோட அம்மா ஊர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போன கண்மணி அம்மா வீட்டுக்கு போறா. அங்க பாத்தீங்கன்னா எப்பவும் கூட்டு குடும்பமா கலகலப்பா இருந்த கண்மணியோட அம்மா வீடு கடையிலிருந்து நிக்குதுங்க. ஒரே சமையல் அறையில சமைச்சு எல்லோரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற நிலை மாதிரி 4 அண்ணனுக்கும் 4 பாகம் 4 சமையல் அறைன்னு மாறி போயிடுச்சு. கண்மணி யார் வீட்டுக்கும் போகாம வீட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மாடத்துல உட்கார்ந்துருக்கா. எந்த அண்ணன் வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கா. தன்னோட அம்மா இருந்திருந்தா நான் வாசல்ல வந்து இறங்குனதுமே வெளியே ஓடி வருவாங்க. அண்ணன் அண்ணிலாம் அம்மாவுக்கு பின்னால ஓடி வந்து என்ன அன்பா வரவேற்பாங்க. இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்ததே யாருக்கும் தெரியலையே நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நடு வீட்டில் இருக்கிற முற்றத்துல சோகமா நிக்கிறா கண்மணி. இன்னும் கல்யாணமாகாத கண்மணியோட சின்ன அண்ணன் ஓடி வந்து, வா கண்மணி, எப்போ வந்த, ஏன் இங்கே நின்னுட்ட, ஏமா முகமெல்லாம் ஒரே சோகமா இருக்குன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்க கண்மணி ஒரு கட்டத்துல ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்மணியோட அழுவுற சத்தம் கேட்டதும் அவளோட அண்ணன்களும் அண்ணிங்களும் அவங்கவுங்க ரூமை விட்டு வெளியே வராங்க. வந்தவங்க கண்மணி அழுகுறது அவளோட அம்மாவை நினைச்சு அழுகுறான்னு நினைச்சு அவளை ஆறுதல் படுத்துறாங்க. ஆனா கண்மணிக்கு தான் தெரியும் அவ அம்மாவுக்காக அழுவல, திருவிழா மாதிரி இருந்த அம்மாவோட வீடு இப்போ தனித்தனியா ஆயிடுச்சேன்னு சொல்லி ஓன்னு அழுகுறான்னு. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்த கண்மணி அதுக்கப்புறம் தன்னோட அம்மா வீட்டுக்கு போகவே இல்லைங்க. ஒரு 6 மாசம் இப்படியே ஓடிடுச்சு. கண்மணியோட கணவர் கண்மணி இப்படி அம்மா வீட்டுக்கு போகாம ரொம்ப நாள் இருக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு நினைச்சு அவளுக்கு அவளோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு கண்மணிக்கு அடிக்கடி ஆறுதல் சொல்லுவாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கண்மணியோட வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நிக்குதுங்க. வீட்டுக்குள்ள இருந்த கண்மணிக்கு இந்த கார் சத்தம் தன்னோட அப்பா வீட்டு கார் சத்தம் மாதிரி தோணுது. வீட்டு வாசலுக்கு வந்து பார்க்கறா. பார்த்தவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய 4 அண்ணன்களும் 3 அண்ணிகளும் கண்மணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. கண்மணி முகத்துல அப்படி ஒரு சந்தோஷங்க. அவங்கள சந்தோஷமா வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. என்னதான் கண்மணி அண்ணா அண்ணி வந்திருக்கான்னு சந்தோஷமா இருந்தாலும் அவளோட கண் கலங்கிட்டு இருக்கிறத அவளோட அண்ணிகளும் அண்ணனும் பாக்குறாங்க. அவளோட அண்ணிங்கெல்லாம் கண்மணி கிட்ட, கண்மணி ஏன் கண் கலங்குற, ஏமா வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற, நீ எதுக்காக ஃபீல் பண்றன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒன்னா இருந்த நம்ம அம்மா வீடு இப்போ தனித்தனியா ஆயிடுச்சுன்னு நீ ஃபீல் பண்ற, என்ன பண்றது கண்மணி, என்னதான் நம்ம ஒன்னா இருக்குன்னு நினைச்சாலும் சில காரணங்களால தனித்தனியா வாழ்ற சூழ்நிலை உருவாயிடுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒன்றும் இல்லை கண்மணி, நாங்க சமையல் தான் தனித்தனியா பண்றோமே தவிர மற்றபடி நம்ம வீட்டுல எது நடந்தாலும் எந்த விசேஷம் நடந்தாலும் நாங்க ஒன்னா தான் இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம். இப்ப கூட நாங்கெல்லாம் சேர்ந்து உங்க கடைசி அண்ணனுக்கு பெண் பார்த்துருக்கோம், உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தோம். நீ எங்களுக்கு நாத்தனார் மட்டுமல்ல, நீ இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலும் உங்க அம்மாவுக்கு அப்புறம் நீ தானம்மா எங்களுக்கு மாமியார், அதான் உங்களை கூட்டிட்டு போக வந்தோம் அப்படின்னு சொல்லி 3 அண்ணிகளும் சொல்றாங்க. அவளோட அண்ணன்களாம் கண்மணி கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன கண்மணி நீ அண்ணன்களை தப்பா நினைச்சிட்டியா, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அந்த வீட்டில் உனக்கு உரிமை இல்லாமல் போயிடுமா செல்லம், நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலும் நம்ம அம்மா வீட்டில் உனக்குத்தானே முதல் மரியாதை இருக்கு, உனக்கு அப்புறம் தானே நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சி கையை பிடிச்சிக்கிட்டு கண் கலங்குறாங்க கண்மணியோட அண்ணனுங்க. உண்மையாலுமே அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து கண்மணியோட அண்ணிகள் மட்டும் இல்லைங்க, அவரோட கணவன் உட்பட மாமியார் வீட்டுக்காரங்களும் கண் கலங்கித்தான் போறாங்க. பொதுவா பெண்கள் அப்படிங்கிறவங்க குத்து விளக்கு மாதிரி தாங்க. என்னதான் புகுந்த வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா அவளோட முகம் மங்களா தான் பிரகாசிக்கும். பிறந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைனா நமக்கு கண்ணு மட்டும்தாங்க கலங்கும். ஆனா புகுந்த வீட்டுக்கு போன நம்ம சகோதரிகளுக்கு இதயமே கலங்கிடுங்க. அதனால அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம சகோதரிகளுக்கு அண்ணன் தம்பி மட்டுமல்ல, அந்த வீட்டுக்கு வந்த மருமகள்களும் நம்ம சகோதரிகளுக்கு அப்பா அம்மாவா மாறிட்டாங்கன்னா வாழ்ற வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும்னு இந்த கதை மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆல்ங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற தகவல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.